அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 டாப்பர்ஸோட மெயின்ஸ் மார்க் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க முடியும். இன்டர்வியூ மார்க்கும் எல்லாராலும் தெரிஞ்சிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் அதில் பார்க்கும்பொழுது அந்த டாப்பர்ஸோட ப்ரிலிம்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது நேரடியாக தெரிஞ்சுக்கிற முறையில் இப்போதைக்கு இல்லை. பட் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அந்த டேட்டாஸ், அவங்க ரிலீஸ் பண்ண அந்த டேட்டாஸ் வச்சு நம்ம ஒரு குரூப் 1 டாப்பர்ஸோட ப்ரிலிம்ஸ் மார்க்கையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் ப்ரிலிம்ஸ் மார்க்கை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸில் தேவையான ஒரு பாதுகாப்பான ஸ்கோர் எது அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டா இப்போ இந்த பாதுகாப்பான ஸ்கோர் எடுத்தவங்க மெயின்ஸில் நல்லா ஃபஸ்ட் ரேங்கே வந்திருக்காங்க அல்லது டாப் 10ல் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ நாம் அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கோர் அதுக்கும் குறையாமல் ஒரு டார்கெட்டாக அதை வச்சு ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயம், ப்ரிலிம்ஸில் நீங்கள் எடுக்கிற ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்றதால உங்களை அதை மெரிட் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் சேஃப் ஸ்கோர் தான் முக்கியம். அதில் நீங்கள் டாப்பராக வந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, பட் சேஃப் ஸ்கோர்ன்றது முக்கியம். பட் மெயின்ஸில் அப்படி இல்லை. மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூவில் மேக்ஸிமம் நீங்கள் டாப்பராக தான் வந்தாகணும். டாப்பர் ஸ்கோருக்கான எய்ம் பண்ணணும். இதில் சேஃப் ஸ்கோர் ப்ரிலிம்ஸில், மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் வரும்போது அதில் ஒரு டாப்பர்ஸ்க்கான ஸ்கோர் எடுக்கணும், மேக்ஸிமம் எடுக்கணும். இதான் வந்து புரிஞ்சுக்கிறோம். ரைட். இப்போ 2024ஆம் ஆண்டு குரூப் 1 எக்ஸாமினேஷன் அந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு படி டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லேருந்து அந்த நம்ம பார்க்க போகிற டேட்டாஸ்லாம் வந்து எடுத்துருக்குறோம். இது எல்லாரும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த குரூப் 1 அந்த ரிசல்ட் அந்த காலம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டேட்டாஸ் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அஃபிஷியல் டாக்குமெண்ட். இதில் 188 கேண்டிடேட் வந்து அந்த டைம் 2024ஆம் ஆண்டு 188 கேண்டிடேட் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனாங்க. அவங்களோட மெயின்ஸ் மார்க், இன்டர்வியூ மார்க் அதை பேஸ் பண்ணி அவங்க ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நாம் அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், தென் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இந்த டாப்பர்ஸோட ப்ரிலிம் ஸ்கோரிங் வந்து தெரிஞ்சுக்கலான்ற ஆப்ஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம தான் ஒவ்வொரு ரிஜிஸ்டர் நம்பராக நம்ம அப்ளை பண்ணி அவங்களோட மார்க், ப்ரிலிம்ஸ் மார்க் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது அந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் 1க்கான இந்த ரிசல்ட் படி பார்க்கும்போது டாப்பர்ஸாக இருக்கிறாங்க பாருங்கள். இவங்களோட சிலரோட மார்க் நம்ம ப்ரிலிம்ஸ் மார்க்கை பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி இன்டெரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ செக் பண்ணும்போது அவங்களுக்கு மார்க்குன்னு நம்ம அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், தென் வந்து அவங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி, தென் வந்து அவனோட மார்க்குன்றது 300 கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை 200 கன்வெர்ட் பண்ணுறோம் நம்மளோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனுக்காக. ரைட். பண்ணி பார்க்கும்பொழுது இந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்கிறது 2024ஆம் ஆண்டுக்கான அந்த ஃபைனல் ரிசல்ட் படி வந்த ரேங்க் லிஸ்ட் இது. இது மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ அந்த மார்க் பேஸ் பண்ணி வெளியிட்ட ரேங்க் லிஸ்ட் இது. அந்த கேண்டிடேட் வந்து ப்ரிலிம்ஸில் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிது. அதுதான் இப்போ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ரைட். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இதில் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான சில தகவல்கள் இருக்குது. நான் சொல்கிறதில் ரேங்க் 1 அப்படின்றத வந்தவங்களோட ஸ்கோர் பாருங்கள். ஃபைனல் ரேங்க், அதாவது ஃபைனல் லெஃப்ட் சைடில் சொல்கிறீங்க இல்லையா, ரேங்க்ன்றது மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ. இதில் சென்டரில் வருது ப்ரிலிம்ஸில் அவங்க எடுத்த கட் ஆஃப், அவங்களோட ஸ்கோர். அது 200க்கு கரெக்டான எவ்வளோ ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றது சென்டரில் இருக்கிறது. ஓகேங்களா? இது நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ ரேங்க் 1 பாருங்கள். ஓகே. இந்த ரேங்க் 1ல் ரேங்க் 1 எடுத்த கேண்டிடேட் எம்பிசி பிரிவில் வராங்க. அவங்க ப்ரிலிம்ஸில் 145. இதே எம்பிசி பிரிவில் 30வது ரேங்க் எடுத்திருக்காங்க பாருங்கள். அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 156 எடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், 1 டாப்பர், அதாவது மெயின்ஸில் ஃபைனல் ரிசல்ட் படி டாப்பராக வந்தவங்க ப்ரிலிம் ஸ்கோர் 145. எம்பிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கும்போது 156 ப்ரிலிம்ஸில் அவங்க. ரைட். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்ச விஷயங்கள், ரேங்க் 75 அவங்களும் வந்து எம்பிசி கேண்டிடேட் தான். அவங்களோட ஸ்கோர் பார்க்கும்பொழுது அது 148. இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 148 எம்பிசி ஸ்கோர் இது.
153 ரேங்க் 100 153. ஸோ இதில் வரைக்கும் பார்த்துருப்போம். 4 எம்பிசி கேண்டிடேட்டோட ஸ்கோர் பார்த்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ரேண்டமாக எடுத்தது தான், ஓகேங்களா. அதில் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயம், இந்த 4 எம்பிசி கேண்டிடேட்டில் கடைசி ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பரோட ஸ்கோராக தான் இருக்குது இதில். ஸோ த மெசேஜ் இஸ் வெரி கிளியர். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதில் நீங்கள் 200க்கு 190 அல்லது 170 எடுத்தாலும் ஒன்று தான். சேஃப் ஸ்கோர்னு சொல்லக்கூடிய அந்த கட் ஆஃப் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அதை எடுத்தாலும் ஒன்று தான். பட் இங்கே இந்த இதில் வச்சு நம்மளுக்கு 4 கேண்டிடேட்டோட மார்க் கிடச்சிருக்கு. 200ன்னு வச்சுக்கோங்க, கட் ஆஃப் நான் புரிதலுக்காக சொல்கிறேன். 200க்கு அவங்க குறைஞ்சபட்ச ஸ்கோர் எடுத்தவங்க ஃபைனல் ரிசல்ட்டில் டாப்பராக வந்திருக்காங்க. இதில் இந்த 100 எடுத்துருக்குறாங்க பாருங்கள், 153. பட் இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், சர்வீஸ் கூட கிடைக்காம போயிருக்கலாம் அவங்களுக்கு. பட் இவங்க ப்ரிலிம்ஸில் வந்து 153. பட் மெயின்ஸில் வந்து அவங்க வந்து ரொம்ப குறைவான ஸ்கோர் எடுத்திருப்பாங்க, ரைட். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் பிசிஎம் இதே பேட்டர்னில் பார்ப்போம். பிசிஏ பாருங்கள், பிசி இந்த ரேங்க் 2, 3, 4, 5 இது எல்லாமே பிசி தான் அவங்க, ஓகேங்களா. ஸோ 162, 143, 146, 151. தென் ரேங்க் 10 அவங்களும் பிசி தான். தென் வந்து 162 எடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரேங்க் 40 இருக்காங்க எல்லாம், ரைட். 40ல் 145, ஓகேங்களா. இதில் ரேங்க் 5 எடுத்தவங்க 162 கிடைச்சல அதிக ஸ்கோர் இவங்க தான். அதே போல் ரேங்க் 40 இருக்காங்க பாருங்கள், 162 இவங்க தான் ப்ரிலிம்ஸில் அதிக ஸ்கோர். இதில் ரேங்க் 3ல் வந்து கேண்டிடேட் பாருங்கள், ரேங்க் 3 அண்ட் ரேங்க் 4லாம் பாருங்கள் பிசி கேண்டிடேட். பட் 143 எடுத்திருக்காங்க, 146 எடுத்திருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், இவங்களை விட இவங்க இதே கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 40ல் இருக்கிறோம், 20 கொஸ்டின்ஸ் அதிகம். ஓகே, இப்போ எவ்வளோ வேரியேஷன்ஸ் வருது பாருங்கள். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், இந்த தகவலுக்காக தான் சொல்கிறேன். அப்போ 143 வரைக்கும் எடுத்தவங்க பிசியில் இருந்து, பட் விமனாக இருந்திருப்பாங்க அந்த டைமில், விமன் கேண்டிடேட்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் 143 அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் கடைசி ஸ்கோர். பார்டரில் இருந்திருப்பாங்க அவங்க ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் அப்படின்றதில் வந்து பாஸ் ஆகிருப்பாங்க அந்த ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தென் வந்து இதில் எஸ்சி பொறுத்த வரைக்கும் இதில் கிடைச்ச ஒரே டேட்டா அப்படின்றது நம்மளுக்கு இங்கே ரேங்க் 150, அவங்க 148 எடுத்திருக்காங்க. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 136 அவங்க. எஸ்டி அப்படின்றத பார்க்கும்போது 125. ஸோ கட் ஆஃப் அப்படின்றது நம்ம ப்ரிலிம்ஸில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேஃப் ஸ்கோர் அல்லது கட் ஆஃப் அப்படின்றது இது சும்மா நம்ம ரேண்டமாக தான் எடுத்துருக்கோம். இதை வச்சே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 188 கேண்டிடேட்டோட ப்ரிலிம் ஸ்கோரையும் நம்ம வந்து செக் பண்ண அவசியம் இல்லை. 8 செலக்டாக போகும்போது இவ்வளோ எடுத்துருக்குறாங்களா, அப்போ இவ்வளோ தான் வரும் அப்படின்றது ஒரு வித்தியாசமாக சொல்கிறோம் நம்ம, ரைட். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம இந்த தகவல் நம்ம முந்தைய காணொலிகளில் சொல்லிருப்போம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, அப்கமிங் குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்போம். இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்டு இஷ்யூஸ் பொறுத்து மாறுபடும். ஒன்று கொஸ்டின்ஸோட டிஃபிகல்ட்டிஸ், ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து குறையும். பட் நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எவ்வளோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அப்படின்றது சேஃபான ஸ்கோர் ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட். அதே போல் பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த 3 பேருக்கும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன் 145 அபவ் அப்படின்றது சேஃபான ஸ்கோர். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 142 அப்படின்றது சேஃபான ஸ்கோர். எஸ்டி வந்து 130 சேஃபான ஸ்கோர், ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு ரஃபாக வந்து சொல்கிறோம் நம்ம. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றது தெரிய போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் ஒரு அரௌண்ட் 75+ அப்படின்றது இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாவே போதும், நம்மளுக்கு ஒரு 1600 1700 அப்படின்றது மெயின்ஸ் எழுதுறதுக்கான நம்பர்ஸ் வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு அந்த டைமில் 1:20 ரேஷியோவில் வரும்போது அது நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு 1600 ஒட்டிய ஒரு நபர்கள் மெயின்ஸுக்கு வந்து அனுமதிக்கப்படுவார்கள். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து நல்ல ஸ்கோர் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது, ரைட். ஸோ இதான் வந்து கட் ஆஃப். நம்ம வந்து இந்த காணொலியில் டாப்பர்ஸோட இதை பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷன் அமைச்சிங்கனாவே போதும்.